விட்டால் நெடுமரம் சேட்டா விறகு காக்குமா ஞான தங்கமே செயல் விட்டா கரிய பிஞ்சுமா நட தங்கமே செயல் விட்டா கரிய பிஞ்சுமா நாடு இருக்கிறது மனது 100 பொண்ணு 101 பிள்ளைகள் மனது சொல்ல முடியாது எனக்கு 16 வயது மட்டும் எனக்கு 16 வயது மட்டும் நாடுனா ஆமா ஆமா காடுதான் எனக்கு 16 வயது உங்களுக்கு 16 இந்த தம்பி விமலுக்கு தான் ஆமாங்க 15 வயது அப்படி இருக்காரு ஆமாங்க நானும் ஜாவாதேவருக்கு 12 அவராதமணி ஒரு சாவுத்தினால இருந்தாரு ஆமா அதுக்கு ஒரு நாடு கொண்டு வந்தாங்க பலவாறு மஞ்சகத்தை வெச்சு இவளை காணொலி செய்தார் நாடு உடையதாக வரத்தார் சண்டை மூலமாக நேற்றோடு 17 சண்டையிலே ஆண்டு வரும்படியான உடைவள்ளல் தெரியாது சண்டையில கருத்தினால் ஏன்னா உங்களுடைய தெரியாது உங்க கையை கொண்டு தெரிந்திருந்தார் ஆமாங்க தெரிந்திருந்தார் பாண்டவர்களே ஆமாங்க வேண்டாம் வேண்டாம் கொண்டிருக்கலாம் ஆமா தெரியாத காரணமாக ஆமாங்க நேரத்தில் ஆமா எதிராளி தூக்கி வச்சு மடியில அம்மா அழுகுறாங்களா என்ன காரணம் உங்க அம்மால காரணம்
பகையாளி மடியில் தூக்கி வச்சு அஞ்சு பேர் நாங்க இந்த எதிராளியா தூக்கி வச்சு அழுவுற அது வேற ஒன்றும் இல்லப்பா உனக்கு முன்னோர் உனக்கு முன்ன பிறந்தவன் உனக்கு முன்ன பிறந்த அண்ணன்டா கர்ணா அண்ணன் தான் கர்ணா அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு காலமா ஏன் சொல்லல ஏன் மாற்றி வச்சிருந்த பெற்ற தாய்க்கு சாபம் போனோம் ஆமா ஆமா பெண்கள் செய்ய முடியாத தவறு பெண்கள் செய்த தவறு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இருக்கலாம் 3 நாள் மட்டும் தான் மரமா இருக்கும் ஆமா ஆமா பத்தவாது வெளிப்பட்டு அது அடாத மழை பெஞ்சாலும் ஒரு முறத்தையாச்சும் வச்சு கூரைங்கிற போய் சொல்லிட்டு வந்தாலும் வந்துடணும் 1 நாள் 2 நாளுக்கலாம் ஆமா அந்த அண்டர்கள் 3 நாள் தெரிஞ்சிடணும் அது நீங்க கொடுத்த சாபம் ஆமா அப்படி கொடுத்து மீண்டும் அவன் படித்து நடப்பதோ ஒரு நாள் சண்டை 18 நாள் சண்டை இவ்வளவு காலமாக தர்மா தூண்டுகோல் இட்டதே கிடையாது என் கரத்தில் இருப்பதே செல்ல வேண்டும் ஆமாங்க ஆமா காத்தது ஒரு பெரிய இல்ல ஏன்னா இந்த சவதம் கிணத்துல போட்டு ஏன்னா அவங்க சவதம் அப்படியே இருக்கு கல்லில சவதம் முடிஞ்சு போச்சு சில சவதம் இருக்கு இப்ப 4 பேர் சவதம் அம்மாவோட சவதம் இருக்கு 18 நாள் தோணுது யாரோட யார் போதுவது யாரு சவதம் எப்படி யார் சட்டை செய்வது உங்க கிட்ட சவதம் எப்படி முடிப்பது உங்க சவதம் அப்படி இருக்கு மாமா என்னன்னு கல்லில கேணி போட்ட மாதிரி இருக்கு ஆமா கேணில கல்ல போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்காரு நீங்க யாரோட யார சந்தேகத்துன்னு தெரியல அதனால இன்னொரு அவர் ஏன்னா அதாவதுங்க அவரு சாதகம் ஆமா சாதகம் நிபுணர் வல்லவன் அவருக்கு தெரியாது நடக்க போட்டு நடந்து வரது நடந்து வரது அதனால
ஐயா ஒரு தாயினுடைய அங்கத்தில் கருதரிக்கிறது. ஆமா அரும்புல்லு அரும்புல்லு முனையில பனித்துளி மாதிரி. ஆமா அரும்புல்லு முனையில பனித்துளி இருக்குமா? எவ்வளவு பனித்துளி இருக்கும் அதான் தாயினுடைய அங்கத்தில் ஒரு பெண்களுடைய அங்கத்திலே முந்தி கமலத்திலே ஒதுக்க முடியாது. 5 மாதம் மட்டும். இப்ப 1 மாதம் ஆகி போச்சுன்னா என் முன்னாடி மாதமா இருக்குன்னு கேள்ல போட்டு பாக்குறான். ஸ்கேன் போட்டு பாக்குறதுங்க. அப்பெல்லாம் சுயபரிசம் இப்பெல்லாம் வந்து அது தெரியாது. ஒப்ப மாட்டான கேள்விட்டான் மண்ணு வந்துட்டான். இது பரவாயில்ல. எல்லாம் அம்சமான ஆள் வீட்டுக்கு எதிர்க்க போற எல்லாம் கட்டணம் தான் கட்டியிருக்கோம். வேலைக்காத்தா முள்ளு மொழி நாங்க இருந்த பனிமைகிற குறவனு கூட அமைச்சிட்டேமா அல்லி அனுப்பிட்டேமா வாங்கி வச்சிருவோம். இவன் உள்ளுக்கு ஏத்தா போல ஏறி எவனுக்கு கூத்து கூட போக மாட்டான். எவன் இருப்பான் வீட்டுக்கு ஏத்தா போல அங்க ஒரு தெளிவா இருந்தது பனிமைகிற குறவனு அவனை தொம்மல்லே அனுப்பிட்டு பகைக்கிறான்னு வச்சுக்க நீ ஏந்து வெளியே பார்த்தாலே அந்த இடம் கூட்டி என்ன நட்பு கொள்றான்னு வச்சுக்க அவன் நல்லாவே இருப்பான். 5 மாசம் வரைக்கும் அது நமக்கு சதம். நம்ம மாசமா இருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நினைக்க கூடாது. 6வது மாசம் பிறந்து விட்டது. ஆனா வாழைப்பூ வடிவில அப்படியே அமி கோழம் மாதிரி கொழுக்கட்டு மாதிரி அப்படியே ஒண்ணும் கோழம் மாதிரி உள்ள அப்ப சிரமம் உயிரும் மயிரும். இந்த உயிர் மயிரும் தான் ஜெனிக்குது. அதுக்கு தான் இப்ப தடி எடுத்து வந்தாலும் அவனை 10 பேர் வருவான். இவங்க ஒரு ஆள் போவான். மருதாய் பாடாங்க வாத்தா உயிரே போன மயிரே உனக்கு பாடாங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் ஊரு பக்கத்துல சொல்லுவான் உயிரே போன மயிரே உயிரே போன மயிரே உனக்கு அவனே சொல்றான் போட்டு விடானுவான். அப்படி விளக்க முடியாத சிவனாடிக்கு பட்டது. இந்த பாவி இந்த பாழும் பிறந்ததில்லை. பிறந்ததை ஆனால் சென்மத்தில் ஓட முடியாத சீவனாடிகள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 21,600 சுவாசங்கள். ஆமா சுவாசங்களை. அந்த சுவாசம் ஓடும் பொழுது உட்காரும் பொழுது நடக்கும் பொழுது கிடக்கும் பொழுது உறங்கும் பொழுது 3 12 36 அங்குலம் வெளியே போய் 3 12 36 அங்குலம். அப்பனா 1 மீட்டர் அங்க போக முடியாத சீவனாடிகள். இந்த காத்து அங்க நின்னுட்டான். இதுக்கு என்னடா பேரு? பிணம். ஆமா இந்த பிணம் எப்பேற்பட்ட உயரமான ஆளா மாட்டான். ஆமா 6 அடி தான்டா. அவன் கணக்கு 6 அடி தான். நீ உயரமா இருந்தா சின்ன தூரம் உயரமா இருந்தா அவனுக்கு நோண்ட வேண்டியது குழி 6 அடி தான். என்ன உனக்கு நீட்டா இருக்குன்னா கொஞ்சம் உள்ள படிவான். உன் பங்காளிவோ என் பங்காளி என்ன உயரமா இருக்காண்டா அவனை வந்து குறைய வைக்கிறாங்கடா காலம் மறக்காதீங்கடா. அது ஒரு சந்தோஷம் இருக்கு. செத்தும் என் மூஞ்சில மண்ணு போடல பாரு. மண்ணு ஆமா உள்ள சொல்லிடணும். எந்த பேருக்கு மண்ணு பண்ணு தண்ணி பைப்பு பொதுல இருந்து தலைவர் விடுவாரு வீட்டுக்கு நேரம். அப்படி என்ன இருந்தாலும் என் முன்னாடி தண்ணி பிடிச்சாதான் உன் முன்னாடி பிடிக்கணும் சொல்லு. அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவான். ஆசமத்துக்கு மேல பேசுவான். ஆசமத்துக்கு வந்து அடிப்பான். அடிச்சாலும் அப்பேற்பட்ட செத்துட்டான். நம்ம வீட்டுல வரி வச்சுக்கலாம். அவனை நடு வீட்டுல போதிக்க போறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம சிவனாடிகள் எப்படி போகிறது? எப்படிங்க
நன்னகர் திருக்கோள் கொண்டு மக்களுக்கு வல்வனை நீக்கி கல்வேன ரம்மையான அம்பாள் பஞ்ச ஈஸ்வரி. ஆமா. ஒரு நாளைக்கு அன்னகிரிநாதர் சொன்ன போல பாழ அங்கத்தை கழுவ முடியலனாலும் கால்கரங்களை சுத்தம் செய்து 5 கோயில் போய் கூடுவானா, 5 ஆலயம் போவானா. இந்த ஆலயத்துல வந்து பஞ்சேஸ்வரி அம்மா என்ன காப்பது பண்ணு சொல்லக்கூடாது, எங்களேன்னு சொல்லணும். எங்க குடும்பத்தை பாருமா, எங்களை எல்லாரையும் என்னன்னாக்க நம்மளை மட்டும் நான் என்பது அகந்தை, நான் என்பது பெருமை. அப்படி பஞ்ச ஈஸ்வருடைய பாதாரம் சேவை சொந்திருக்க கற்றோர்கள் பெற்றோர் கத்தறிந்த கனதான் உனக்கும் நாடகாக மட்டும் என்ன பற்றியும் நடக்கும். என் குருவுக்கு அடையத்திற்கு நமஸ்காரம். மேற்படி இதோ சூரியமண்டல் வாசி வரும்படியான 6 உயரம் தந்தைக்கு மேலான என் குரு. அவர் பேரை சொல்ல கூட நம்மளுக்கு அருகதில்லை. அவர் பேர் சொல்ல நம்மளுக்கு அறிகிறதே கிடையாது. நின்னையோட எல்லாம் விடியே தெரியும். அவருக்கும் அந்த கதின்னு பாரு. அவருக்கு இந்த கை வராது விடியே தெரியும். சேல் பேசிய ஆட்டம் ஒழுந்து நாக்கு வெட்டி இருந்திருக்கு பாரு. ஆமா யாரும் சொல்ல வேணாம். ஒரு வெள்ள செடி எழுதாது போறது வரும் படிச்சு தெரியாது எனக்கு படிக்க தெரியாதுன்னா நம்ம செடி எழுதி விட்டா படிச்சுக்கலாம். அதான் தெரியாது. ஐயா அவர்களுக்கும் மற்றும் தானவருக்கும் உமக்கு நமஸ்காரம். ஐயா இருந்தாலும் மாறி அம்மா ஒரு மனிதன் 120 அடி உயரம் ஒரு உற்சாகமா கேட்கணும். கதை கேட்டா நீங்க சொல்றேன் 120 அடி ஒரு மனிதன் இருக்கான் தெரியாத. அகலம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 60 அடி. 60 அடி. அந்த நேரத்துல உமையவளும் சிவபெருமானுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சாவத்தை விட்டாள். சாவத்தை விட்டு கம்பானேதுல மகமாரியா இருக்காங்க அந்த அம்மா. தவசையில் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல தவத்துக்கு மெச்சி நம்ம அங்க போனோம். சிவபெருமான் போனார். அம்மா என்னை கோரி தவசையில் காரணம் என்ன? ஐயா ஒரு மனிதனுக்கு 72,000 நரம்பு. எத்தனை நரம்பு? 72,000 நரம்பு. தச நரம்பு, எலும்பு நரம்பு 4,448 நரம்பு. அது தச நரம்பு சேர்த்தா 72,000. இத்தனை நரம்புகளுக்கும் வியாதி வேணும் எனக்கு. நான் எதை கோயிலுக்கு செய்யணும் அது பறிக்கணும் அப்படின்னு சொல்லி வரத்தை பெற்று இது மெய்யா பொய்யோ அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குடாப்பு மாறி ஆட்டுக்குடாப்பு இருக்குல்ல அது மாதிரி முத்த உண்டு செய்து சிவருமான் பேசினார். ஒரு முத்த உடனே முதல் நாள் சொல்றோம், மறுநாள் சொல்றோம், 3வது சொல்றோம், 4வது சொல்றோம் ஆட்டுக்குடாப்பு முடியல. அக்கினி போட்டு எரியுது. என்னமா தெரியலையே. சிவபெருமானே
பணத்தை வைக்கிறாங்க தவிக்கிறாங்க அந்த நேரத்துல உமையோடு பார்த்தா ஐயா எதுக்கு போறீங்களே எங்க போறீங்க என்ன கொடுத்தீங்க யாரு என்ன கேட்டா என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா மகாமாரிக்கு 4400 நரம்புக்கும் வியாதி வேணும்னு கேட்டாங்க அதை கொடுத்தேன் அதனுடைய கொடுமை தான் இது அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் குளித்து தாழ்வானம் செய்து ஈர துணியோட போய் மகமாரி விட்டு எடுத்தாங்க. அப்படி செய்யும்படியான அம்மன் என்ன அப்படி செய்த அம்மன் நாடு விலகல்பட்டில் வாழ்ந்த ஒரு ஐயா அமரேசன் அவர்களா ராசாங்கம் அடியே எனக்காக கொண்டு கொண்டாடப்பட்ட ரூபாய் 50 லட்சம் குறையாத செல்வம் நிறைவேற்ற ஆயுளும் கொடுக்கும்படியாக அம்மனை பிரார்த்தி கொடுக்கிறேன். அன்பு வணக்கம் தம்பி. சண்டைக்கு போகணும். தம்பி சின்ன வரப்பான் சகாதேவன் மூத்தவர் கூட்டாரு அத்தியமான 6 மணி ஐவரில் மூத்தவர்கள் தருமராயன் இளையவனாருக்கு சகாதேவன் அழைக்க சகாதேவன் நவமணி வருவது பெரிய பிள்ளை என் மாதிரி கட்டிக்கிற ஆடிட்டு தேக்கடை நேற்று மழையில வந்து நான் உடம்பு சொல்றாத இந்த 3 பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய பார்த்துட்டு தான் நான் லோல் போட்டு போறேன் ராத்திரில கண்ணு முடிக்கிறேன். இதை 16 பிள்ளைய பார்த்துட்டு பண்ணி கூட்டி போற மாதிரி போட்டு வேலை கண்டு அனுப்பி முடியும். 16 பெற்று பெருவாழ் வாழ்றேன். எல்லாம் சம்பாதிக்கிற பிள்ளையா இருக்கும் போது நம்மளுக்கு சம்பாதிக்க முடியுமா? இந்த 3 பிள்ளைய பார்த்துட்டு நான் லோல் போட்டு கிடக்குறேன். 3 பிள்ளைய பார்த்துட்டு கஷ்டப்படுறேன். 16 பிள்ளைய பார்த்துட்டு பண்ணி கூட்டி போற மாதிரி 16 பிள்ளைய பார்த்து நான் எங்க ஓடுறது? அதுல 16 பெற்று பெருவாழ் வாழ்றேன். நினைப்பதை போன்று 16 செல்வம் என்பது 16 பிள்ளை இருக்கிறார். அப்பா கல்வி செல்வம்
சொல்லும்படியான 15 செல்வம் 16வது செல்வம் இருக்கிறது. மழலை செல்வம் என்று சொல்லும்படியான குழந்தை செல்வம். அந்த 16வது செல்வம் தான் குழந்தை செல்வம். அப்படி 16 பெற்று பெருவாழ் வாழ்க. 15 செல்வம் 16வது மழலை செல்வம். அப்படி என்று உரைத்தாரு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாது அப்படி இருந்த போது சபையின் கண்ணிலேயே வந்திருக்கும்படியான உங்களுடைய பெருமை, உங்களுடைய புகழ், உங்களுடைய அருமையை சொல்ல வேண்டும்னா நீங்க எல்லாரும் சொன்னால் பெருமை தரும். உங்களை முன்ன வச்சு உங்க பெருமையை சொல்லலாமா? அதனால நீங்க சொன்னால் பெருமை தரும். அப்படி இருந்துக்கும்படியான நாடாகப்பட்டது 14 உலகம் 56 பாரிய பெரும் பட்டினமா இருக்கக்கூடிய நாடாகப்பட்டது தில்லி அத்திமாநகரம். தில்லி அத்திமாநகரத்தை ஆண்டவர்களும் வேந்தர்கள் திருநாட்டினர் பாண்டு மகாராஜன் என்று சொல்லும்படியான வேந்தர்களே அது பாண்டு முதலா இருக்கும்படியான திருநாட்டிற்கும் காந்தாரி அம்மையாருக்கு 106 துராதுரை மக்கள். 101 துராதுரை மக்கள். அதன் பிறகு பாண்டு மகாராஜனுக்கும் குட்டி மாத்ரா தேவிக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தோம். 5 ராஜாக்களில் அதோ இருக்கும்படியான முதல்வராக இருக்கக்கூடிய தர்மராயன் முதல் பொறுமையை உருவாகி வந்த தர்மராயன் முதல்வர் பிறந்தவர் தர்மராயன். அதன் பிறகு அது இருக்கும்படியான அதன் பிறகு அது ஆனாளர்கள் அர்ஜுன பெருமான் ரகுலன் சகாதேவன். அப்படி சகாதேவன் என்று அறிந்தார். அப்பா 5 இளையவனாக விளங்கக்கூடிய சகாதேவன் என்று அறிந்தார். எனக்கு குலமாகப்பட்டது 100 பேர் இருக்கு தெரியுமா? குலமாகப்பட்டது சந்திரகுலம். சந்திரகுலத்துக்கு 100 பேர். வெண்ணிலவு குலம். வெண்ணிலவு அதனால் வெண்ணிலவு குலத்தில் வந்த இருக்கும்படியான அது 5 ராஜாக்களே இளையவனாக விளங்கக்கூடியான சகாதேவ நவமணி. அதாவது சாதகமாக தெரியும் யார் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்து வருது அப்படின்னு சாதக. அதாவது சாத்திர நிமிடம் சாத்திரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது சாத்திர வெள்ளனால விளங்கக்கூடியான சகாதேவ நவமணி. சகாதேவ நவமணி அப்படி என்று அறிந்தாலும் அப்பா 5 ராஜாக்கள் பிறந்தமே தவிர நாங்களே காட்டிலே இருக்குங்கடியான காலத்திலே காட்டிலே பிறந்தவர்கள் காட்டிலே தான் இருக்க வேண்டும். அப்படி என்று இனி சிறிய பிள்ளையா இருக்கும் போது பஞ்சமே குடிகொண்ட குடியாராகப்பட்டவன் 5 ராஜாக்களை கொள்ள வேண்டும் என்று ஏதேதோ சூதுகள் செய்தார். அப்படியெல்லாம் சூது செய்து நாடாண்டவர் காடு நாடாண்டவர் நாடு அப்படி என்று உரைத்து எங்களை காட்டை காண்பித்தான். காட்டுல காணவங்க நாட்டுல இடம் கிடையாது. அப்படி என்ன காட்டை காண்பித்தான். காட்டை காண்பிக்கும் வேலையிலே அதோ பார்த்தா என் மாமா இருக்கக்கூடிய வைகுண்டவாதி எம்பெருமா நாராயண அருள்நாடு அதோ காண்டோர்வன எந்தர்பத்தை அழித்து அந்த காட்டை அழித்து காண்டோ இந்திரபிரசன பேரை வைத்து அதோ மாமா இருக்கக்கூடிய எம்பெருமா அருள்நாடு ஐயோ தேவ சித்தியாக்குடைய மயனை கொண்டு வந்து அதோ பெருத்துவார் மாளிகை ஏற்படுத்தினீங்க. இந்திரபிரஸ்தம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாது நாங்கள் அங்கே அரசாட்சி செய்து வந்திருந்தோம். அப்படி இருக்கும் காலத்திலே பார்த்தான் மாளிகை ஏற்படுத்தி விட்டோம். எப்படியாவது இவரை கொல்ல வேண்டும் அப்படி என்று நாட்டை பறிக்க வேண்டும். அப்படி என்று பார்த்தார் என் தமிழா இருக்கக்கூடிய என் தந்தையா இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார். அவர் சொர்க்கம் சேராது இருக்கிறார். அப்படி என்று பாட்டை கேட்டு ராஜதுய மகவிடா
ராஜதூய மகவிழா செய்ய ஆரம்பிச்சீங்க. செய்த காலத்திலே அது இருக்கும்படியான தேவதாதங்கள்லாம் சென்று அது எந்த ஒரு குறைபாடும் இல்லாது ராஜதூய மகவிழா செய்து முடித்தோம். பார்த்தான் பஞ்சமே குடிபட்ட இப்பேற்பட்ட யாகம் செய்து விட்டாரு. இதற்கு மறுபடியும் நம்ம ஏதாவது செய்யணும். அப்படி என்று அவங்க மாமா ஜகுனி வார்த்தை கேட்டு துரியோதன நிர்வாகம் செய்தான். அது பிறகு பார்த்தா எப்படியாவது நாட்டை பறிக்க வேண்டும் அப்படி என்று மனதிலே எண்ணம் கொண்டு பார்த்தான். துரியோதனாகப்பட்டவன் அது பிள்ளையா இருக்கும்படியான லக்னகுமாரனுக்கு அவன் பேரு லட்சணகுமாரா லக்னகுமாரன்றாங்க. அவன் பேரு லட்சணகுமார். பெண்ணாக இருக்கக்கூடியது அவனுக்கு லட்சுமணாதேவி. கடைசி பொண்ணு. அது பொண்ணு பேரு லட்சுமணா தேவி. லட்சணகுமாரனுக்கு உபயநாய கல்யாணம் பூணூல கல்யாணம்னு உங்களை ஐவர் ராஜாக்களையும் தாயா இருக்கக்கூடிய புண்ணியா தேவத்தையும் வரவழைத்து எப்படியாவது கொள்ள வேண்டும் அப்படி என்று அவன் என்ன செய்தான் தெரியுமா? உங்க தாய் புந்தமா ஆறு பேரையும் கொண்டோடு கைலாசமா அழிக்கணும் அப்படின்னு என்ன பண்ண அப்படி என்று வாரணாவத எல்லையிலே காட்சிக்கு போகும் கீழ்பாதை நெருப்புக்கு உகந்த பொருளாக இருக்கக்கூடிய பொங்கல்யம் வெடி உப்பு இந்த மாதிரி நெருப்புனா பத்திங்க நெருப்புக்கு உகந்த பொருளாக விளங்கும்படியான கடைகால கட்டிகள் படி தலை எழுப்பினா அப்படி கொஞ்சம் தருக்களை கொண்டு வந்து எப்படியாவது கொள்ள வேண்டும். அப்ப எதுக்காக மண்ணுக்கா என்னடா பண்ண போறோம்? யார் இந்த மண்ணை ஆண்டவனும் கோடின்னு எத்தனை ஆளும் கோடி போறியாங்க. இந்த மண்ணு நம்ம இந்த மண்ணை கொஞ்சம் பாக்குறேன் மண்ணு பாழ் மண்ணுன்றாங்க. மண்ணு பாழ் மண்ணு இல்ல, பாழ் மண்ணு கிடையாது. நம்ம தான் பாழான இந்த மண்ணு தான் நம்மள சாப்பிடும். நம்ம போய் மண்ணு சாப்பிட முடியாது. ஒரு குழி வாங்கி தின்னுட்டாலும் ஒண்ணும் திங்க முடியாது. ஆனா என்னைக்கா இருந்தாலும் வருவான்னு அது காத்துன்னு இருக்கும். நம்மள மண்ணு சாப்பிடும், மண்ணு நம்ம சாப்பிட முடியாது. ஆமா ஆமா. அப்படி பார்த்தா எப்படியாவது சொல்ல வேண்டும். அப்படி என்று அரக்கமாளிகை கட்டி உங்களை ஐவரையும் அம்மா 6 பேரும் தூக்கி போய் வட்டப்பாறையில் அமர்ந்தார். அதன் பிறகு அடுத்து மாப்பிளருக்கு சுகாதாரம் கொடுத்து அப்புறம் ஊராகி நாங்கள் அது பாஞ்சாலகட்டம் சென்று அம்மாளாக யாகஜானி ஏற்படுத்தி வளைத்து அதை அம்மாளாக யாகஜானியை கரம் பிடித்து 5 நாள் திருமணம் முடித்து எந்த ஒரு பயமாலும் இல்லாது இருந்த காலத்தில் பாஞ்சால திருமணம் முடித்து விட்டார்கள். அப்படி என்று எங்களை எப்படியாவது கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தா துரியோதனாகப்பட்டவன் எப்படியாவது கொள்ள வேண்டும். அப்படி என்று எங்களை வரவழைத்து அது நாடு நகரம் பூது மகன் பூது முனையிலே நாடு நகர் அது மட்டுமே அப்பா ஐவர் ராஜாக்களை வைத்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய எங்களையும் வைத்து விளையாடினார். ஆமா, அப்படி இருந்தாலும் பார்த்த காலத்திலேயே அம்பாளாக யாகஜேனை வைத்து தமிழ்நாடு யாரும் செய்யக்கூடாது ஒரு காரியத்தை செஞ்சீங்க. எதுவுமே யாருமே பஞ்சமா பாதகம் வந்து 5 பொய் சூது கொலை களவு மது மங்கை இந்த 5மே பஞ்சமா பாதகம். இது கொடிய பஞ்சமா பாதகம். எதுக்குன்னா சூதுதான். குடிகாரன் கூட 2 நாள் குடிச்சு படுத்து உடம்பு என்ன படுத்துருவான். ஆனா சோதாடுறோம் எல்லாத்தையும் வச்சு ஆடுவான். பொன்னாடி எடுத்துட்டாலும் சுடுகாடு தூக்கிடான்னு அதே வரணுட்டு அப்படியே வந்துடுவான். சூது இருக்க பஞ்சமா பாதகத்திலே கொடிய பஞ்சமா பாதகம் சூது தான். அந்த காரியத்தை உங்க அண்ணன் செய்தார். யாரும் செய்யாத காரியம்
ஒரு தாலி கட்டின மனைவன் கொடுப்பாரு உதாரணம் தோற்ற காலத்தில் அம்பாலாக ஏகதேனப்பட்டு தன்னை எட்டு என்னை தோற்றாரா என்னை தோற்று தன்னை தோற்றாரா அப்படி என்று நாம வார்த்தை உரைத்து அதன் பிறகு அம்பாலாக ஏகதேனி ஒரு முறையை நான் தூதுவாடி ஆடி அறிவை மீட்டு பார்த்தான் துரியோதனன் அப்பா 13 12 ஆண்டு வனவாசம் தோற்றவனுக்கு இடம் கிடையாது தோற்றவன் போயிடும் ஜெயித்தவனுக்கு சொந்தம் அதனால நீங்க சூதல தோற்றீங்க உங்க 12 ஆண்டு வனவாசம் தகுதி சொன்னான் ஒரு ஆண்டு நானுக்காக ஒரு ஆண்டு அஞ்ஞானவாசம் கழிக்க வேண்டும் என்று பார்த்தான் துரியோதனாகப்பட்டவன் கட்டளைப்படி 12 வருடங்களும் 12 நாளாகத்தான் மாமா இருக்கக்கூடிய எம்பெருமாள் அருளாலே 12 நாளாக கழித்து ஒரு ஆண்டு விளையாட சென்று அவரோ மறைவுறு தரித்து ஓராண்டு கழித்து அதன் பிறகு நாடு கட்டும் தருவாயிலே காட்டான் துரியோதனாகப்பட்டவன் காடாண்டவர் காடு காடாண்டவர் நாடு அதை ஊஞ்சி முனையிலே முத்து மண்ணை கூட தரமாட்டேன் காட்டுக்கு நாட்டுல இடம் கிடையாது அப்படின்னு உழைத்தான் முதலேயே உலக மகாமணி வரை தூது அனுப்பி நாடு தரமாட்டேன் நாடு கொலையன் என்று உழைத்தான் அதன் பிறகு மாமா இருக்கக்கூடிய வைகுந்தவன் எம்பெருமா நாராயணன் மாமாவை தூது அனுப்பணும் அவர் போய் தூது அனுப்பி அப்பா 10 நாடு கொலையன் என்றான் 18 18 நாள் யுத்தம் முடிந்து அப்பா யுத்தம் முடிந்த வெட்டு குத்து மாய்ந்தவர் போக மீண்டும் நாட்டை கணக்கு எடுத்தான் உங்களுக்கு 7 துரியோதனுக்கு 11 18 நாள் வெட்டு குத்து மாண்டு வருவான் மீண்டும் நாட்டை நாடு தர முடியாது அதனால முதல் நாள் தொடங்கி நேத்தோட 17 முடிஞ்சு விட்டது இன்று தினத்திலே நடப்பது 18 யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் தெரியல நீங்க இந்த சாவதான் அப்படியே இருக்கு அதாவது ஒரு சாவம் மாத்திரம் முடிஞ்சிருக்கு ஆனா அச்சுவ பெருமாள் நேத்து உங்க கையை கொண்டு உங்க கையில குத்தினீங்க 17ல காரணம் உங்க அண்ணனுக்கு தெரியாது நேத்து அவர் சாவம் முடிஞ்சு போச்சு உங்க சாவம் இருக்கு அண்ணன் சாவம் இருக்கு அம்பாள் சாவம் இருக்கு ஆமா இன்னைக்கு எப்படி முடிப்பது தெரியல ஆமா ஆமா அதனால இதெல்லாம் காரணமா இருக்க முடியாது அப்பா இந்த விஷயம் யாருக்கு தெரியுமா எங்க மாமாவுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் உண்மைதான் எப்படினா உங்க மாமனே போறானா பார்க்க முடியாத காலத்திலே அவ இருக்க முடியாத என் தந்தையாகப்பட்டவர் அப்பா நான் பெற்ற செல்வங்களா நான் இறந்து விட்டேனே ஆனால் அவ இருக்க முடியாத என் உடலை 5 கூறாக பிரித்து அனைவரும் உட்கொள்ளுங்கள் அப்படி என்று உரைத்தார் பார்த்த காலத்திலேயே என்னடா இப்படி அப்பா சொல்றாரு அப்படி என்று சிறிது காலம் கழித்து தஞ்சா இருக்கக்கூடிய பாண்டமானத்தில் இருந்த காலத்திலே அதோ சுடுகாட்டுக்கு தகனம் செய்யும் தருவாயில் அதோ இருக்கும்படியான அப்பா சொன்னது எல்லாருக்கும் மறந்து போச்சு எனக்கு மட்டும் அந்த ஞாபகம் இருந்தது தகனம் செய்யும் தீ வைக்கும் தீ மூட்டும் தருவாயிலே அதோ நானே சென்று அதோ என் தந்தையா இருக்கக்கூடிய வலது திருவர்களை சுண்டரை பிடித்து கடிச்சு எடுத்து காலத்திலே உங்க மாமனுக்கு தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு அவர் சொன்னதை இவன் செஞ்சுட்டானா இவனை வெள்ள யாரால முடியாது அப்படின்னு உங்க மாமன் பார்த்தார் போய் செத்த போனத்தை போய் திங்கிறியா அப்படி என்று எல்லாரும் என்ன வெளியே சொல்லிட்டாங்க அப்படி அன்று பிடித்த நாணம் அதனால் நிகழ்காலம் மாமாவுக்கு என்ன தெரியுமா மாமாவே நாடுகாக போது அவரே நீ கட்டி வேலை பார்த்தாரு ஆமா 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 அதனால இன்னைக்கு யார் சாவதம் என்ன முடியுது தெரியல அவங்க இந்த சாவதம் அப்படியே இருக்கு யாரோட யாரு மோதுவது யார் சாவதம் எப்படி முடிப்பது அப்படின்னு தெரியல இன்னைக்கு நடப்பது 18 இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஆமா ஆமா அதனால இந்த தினத்திலே நாடு அழைப்பு மன சஞ்சலமாவும் இருக்கு ஏன்னா உங்க மாமா வந்து 4 வச்சு வந்தாரு உங்க மாமா என்னமோ அவர் மட்டும் கிணத்துல கல்ல போட்ட மாதிரி இருக்காரு உங்க அண்ணனும் கூட்டு தம்பி ஏதாச்சும் அதுக்கு நம்ம ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு அவரு சஞ்சலமா இருக்காரு யாரோடு யாரு மோதுவது யாரு சாவதை எப்படி முடிப்பது அப்படின்னு திகத்தி கொண்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு உண்மைதான் அப்படி இருந்தாலும் தமிழர் பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக வணங்கி அண்ணாக்கு கும்பம் 2 நேர்மலை
நாடுக்கு திரும்ப வந்த நாடு இதோ சேடப்பாளையம் அருகாமல் உள்ள எஸ்பூர் என் தாய் கிராமமா இருக்க முடியானே. ஏன்னா அங்க வந்து சார் ராமலிங்க சார் வந்து பகவான் வேஷம் ஆடுறதுக்கு அவரு என்கிட்ட கிரீடம் கட்டு வந்தாரு. எங்க சித்தப்பா நம்ம எங்க பெரியப்பா கிழக்கிராம பொறுத்த கல்யாண சுந்தரம் மாதிரியா தான் கத்து கொடுத்தாங்க. எல்லா நாடகங்களும் வச்சுட்டாங்க. பாலன் இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் பின் செட்டு வேணும், இது மாதிரி எனக்கு கிரீடம் வேணும் அப்படின்னு வந்துட்டாங்க. ஐயா நாடகத்துல நான் இருக்கேன், 3 லட்சம் 4 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, 2500 ரூபாய் கூலி கொடுக்குறாங்க. நான் வர முடியாத நாடகத்தை போட்டுட்டு அப்படின்னு நான் கிரீடம் தேவனாம்படுத்தேன் பக்கீர் சாமி வச்சுட்டு சொல்லி வாங்கி கொடுத்து நடத்தி அங்க தனி எனக்கு ஒரு என் தாய் நகரம். அங்க போனா பால் வந்துட்டானா அந்த கன்னி கோயிலுக்கு கன்னி அழிச்சு விட்டு ஆட்டப்படம் வைப்பாங்க. அந்த கன்னி ஊருக்கு பாம்பக்காரங்க வர மாட்டாங்க எப்பயுமே. அப்பெல்லாம் அப்ப நான் தான் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டு போய் யாரு கூட இருப்பான் கோரணப்பட்டி செங்கேணி ராம நாடக சபா என் சித்தப்பா சுப்பிரமணி கூட இருக்கும்போது. ஆனா என் தாய் கிராமமா இருக்க முடியாது. இதோ சேடப்பாளையம் அருகாமல் உள்ள எஸ்பூர்ல சேர்ந்த சந்திரகாஸ் ஐயா சந்திரகாஸ் அப்பா அவர்கள் கீரப்பாளையம் பாலகேவை கொடுக்கப்படுவா 50 லட்சமா நினைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் நீண்ட ஆயுசு நடிகை செல்வம் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று அம்பாள் திரௌபதி மணிக்குள் நன்றி வணக்கம். அங்கிருந்து இங்க வந்து நாய்க்கு ரூட்ல வேலை செய்ய நான் நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் கூட கொடுக்கணுன்ற ஒரு மனம் இருந்தா எங்க வேணாலும் வருவாங்க. அப்படியேப்பட்ட புனிவா நீடூழி வாழ வேண்டும் என்று அம்பாளை வேண்டிக்குள் நன்றி வணக்கம். மக்களுக்கெல்லாம் தீவனையகற்றி நல்வினை தரும்படியான அம்பாளை விளங்கக்கூடிய திரௌபதி அம்மன் அம்பாவுடைய 16 எந்த கமலங்களுக்கும் கற்றோர் கருணையற்றோர் நம்மையெல்லாம் பெற்றோர் என்று சொல்லும்படியான மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும்படியான ஏற்றமான பேர்களுக்கும் இந்த குழுவினருக்கு நாடகத்தால் விளங்கும்படியான தேகக்கொள்ளை பிள்ளைமாரையும் சின்னதுரை நாடக ஆசிரியர் ஐயாவுடைய 16 எந்த கமலங்களுக்கும் ராஜகுரு நாடக ஆசிரியர் ஐயாவுடைய 16 எந்த கமலங்களுக்கும் ஈராங்குப்பத்தை சார்ந்த பழனிவேல் நாடக ஆசிரியர் ஐயாவுடைய 16 எந்த கமலங்களுக்கும் மட்டுமுள்ள நாடக ஆசிரியர்கள் நாடக குழுவினர்கள் அவளை பார்த்திருக்கும் அடியார் உங்களுக்கும் கோட்டான கோடி வந்தனம் இருந்த போதிலும் எனக்கு நாடகத்தால் விளங்கக்கூடிய கீழக்கொலை சார்ந்த இருந்து மறைந்த உயர் திருவாளர் முருகன் பெயரே புனைப்பெயராக கொண்ட ஆர்கே பழனி நாடக ஆசிரியர் ஐயாவுடைய 16 எந்த கமலங்களுக்கும் மட்டுமுள்ள ஏற்றமான பேர்களுக்கும் அடியார் உங்களுக்கும் கோட்டான கோடி வந்தனம் இருந்த போதிலும் அண்ணர் கரப்பாரு சின்னவரா அண்ணன் மூத்தவர் எதிர்பார்த்த புறப்பட எந்தெந்த உலக நட்சத்திரம் இதே குல தெய்வம் கண்ணன் அருளால் இருக்கும் என்னுடைய அருளால் இன்று போல என்னுடைய ஆசிரியர் அதில் சந்தோஷம் இருந்தாலும் கருத்தோடு என்று
அழைத்தீர்களே என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்? ஒரு தாய் என்ன சொல்லப்பா? இருந்தாலும் இந்த 18ஆம் சண்டையிலே எதற்கு ஒன்னு அழைச்சேன். இந்த நடக்க முடியாத 18ஆம் சண்டையிலே யாரோடு யார் மோதுவது, யாரோடு யார் சட்டை செய்வது எனக்கு ஒண்ணும் விளங்கல. அதனால சாத்திரம் மணியாச்சு. அதனால வந்து கேட்கிறேன். காலாகாலத்தை சாத்திரம் அறிந்தா இருந்தாலும் நம்ம மாமா இருக்கக்கூடிய குலகுரு நம்ம மாமா இல்லாது அணுவும் அசையாதுப்பா. அதனால மாமா வரைக்கும் வழங்க முடியல. ஆமா மாமனை கூட கேட்டா மாமனை கூட வைத்தா எம்பெருமான் நாராயண வேண்டிக் கொண்டிருக்க இருக்காத எப்படி இருக்க? இதோ எம்பெருமான் நாராயணன் சபை நாடி வருவதை